வணக்கம் மக்களே, வெல்கம் டு சாரால் ஜேக்கப் எஸ்டேட் லைஃப். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா மக்களே? இன்னைக்கு நம்ம இந்த பழைய காலத்து பங்களோவில் சில ஆன்டிக் பொருட்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். முதல்ல இந்த பங்களோ எப்போ கட்டினாங்கன்னு பாருங்கள். ஏற்கனவே இந்த வீடியோ நான் போட்டிருக்கிறேன். இருந்தாலும் இன்னைக்கு ஃபோக்கஸ் வந்து அந்த ஆன்டிக் ஐட்டம்ஸ் இல்லையா? இங்கே பாருங்க, 1936 பிரிட்டிஷ் காலத்துல ஒரு பிரெஞ்சு லேடி கட்டினது. கட்டிட்டு அவங்க இங்க இருந்திருக்காங்க. அந்த பிரெஞ்சு லேடி இது அவங்க வித்துட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்க 3 நாங்க இந்த எங்க ஃபேமிலி வாங்கி இருக்குது. ஆமா, வாங்க இந்த பில்டிங் பத்தி பாப்போம். ஸ்டார்டிங் நம்ம என்ட்ரன்ஸ் டோர் பாப்போம். இங்க பாருங்க, இந்த நாப் எப்படி இருக்குது, பித்தளையில போட்டிருக்கோம். அந்த காலத்துல இருந்தே இருக்கு. இப்படி எல்லாமே கிளாஸ் டோர் தான். இது பாருங்க, டோர்ல கூட பாருங்க ஃப்ரேம் எதுவும் கிடையாது. அந்த பெரிய இது வச்சு பாருங்க, டோர் வந்து அங்க கிரில் எதுவும் கிடையாது. பெரிய விண்டோஸ், பெரிய டோர்ஸ். இந்த லாக் இதெல்லாம் லாக் பாருங்க. இந்த இதெல்லாம் நாங்கள் கருப்பு பெயிண்ட் அடிச்சு விட்டோம் நாங்கள் இதில். அது ஆக்சுவலாக இது வந்து பிராஸ் இது போட்டு பாலிஷ் பண்ணோம். இந்த இதெல்லாம் பாருங்க, இதில் தான் இருக்குது. அதை பாலிஷ் பண்ணோம். இதை ஒரிஜினல் பிராஸ். அப்புறம் அந்த கதவு ஹிஞ்சஸை காட்டு. ஆக்சுவலாக இது பாருங்க, அந்த கதவுல ஹிஞ்ச் எப்படி இருக்கு பாருங்க. இந்த காலத்துலலாம் அது வர்றதே இல்லை. அதெல்லாம் வர்றதே கிடையாது. ஒரு ஹிஞ்ச் எப்படி இருக்கு பாருங்க. இந்த இது ஹிஞ்சு. இப்பெல்லாம் உள்ள அந்த இன்டர்னல் ஹிஞ்ச் தான் இருக்குது. இது வந்து எக்ஸ்டர்னல் ஹிஞ்ச் வச்சிருக்காங்க. இந்த இப்போ புது வீடியோலாம் வர்றதே கிடையாது. இது இங்க பாருங்க, இந்த கல்லெல்லாம் கருங்கல் எப்படி வச்சு கட்டிடுது. அந்த காலத்துலேருந்தே அப்படியே இருக்குது. மேலே வந்து சுண்ணாம்பும் கல்லும் வச்சு கட்டியிருக்கிறாங்க. செவரு அது கூட பாருங்க. அந்த செவரை பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. பாருங்க, அந்த ஸ்மூத் ஃபினிஷ் கிடையாது. அந்த ஒரு மாதிரி இந்த செவர்லாம் அப்படிதான் இருக்குது. வகையான இதுதான் அது. கீழே பாருங்க, அந்த கருங்கல் வச்சு கட்டுறது ஃபுல்லா. கீழே வந்து அந்த 3 அடி 2 அடி வந்து கருங்கல். ஆனா இந்த பங்களோவே வந்து ஒரு பெரிய கல்லு மேல இருக்குது, பாறை மேல இருக்குதுன்னு தானே சொன்னாங்க. ஆமா, பெரிய பாறை மேல தான் கட்டியிருக்காங்க. இடத்தை செலக்ட் பண்ணி ஒரு பெரிய பாறை மேல இருக்கு. அது பின்னால பார்த்தா அந்த பாறையோட எக்ஸ்டென்ஷன் வெளியே வரும். அது நாங்க காட்டுறோம். இப்போ உள்ள வந்தோடனே ஃபயர் பிளேஸ் பாருங்க, அப்படியே இருக்கு. வெறும் பெயிண்டிங் தான் நாங்க பண்ணுவோம். அந்த காலத்துல யூஸ் பண்ணிருக்கிறாங்க. இங்க பயங்கரமா குளிர் இருந்துச்சு. அப்போ விறகு கட்டெல்லாம் போட்டு எரிச்சு இது க்ளோஸ்டா இருக்கும். இது அப்படியே சிம்னி இதுதான் மேல போகுது அப்படியே. ஆமா, இது மேல. அதுக்கப்புறம் நான் கூரை காட்டுறோம் மேல. அந்த உள்ள பார்த்தோம்ல ஃபயர் பிளேஸ் சிம்னி இதோ மேல நிக்கிது பாருங்க. இது ஃபர்ஸ்ட் ஹாலுக்கு இருக்கிறது. அது உள்ள இருக்கிற இதுக்கு அந்த அளவுக்கு சில்லு இருந்திருக்குது இந்த இடத்துல. அடுத்த ஃபயர் பிளேஸ் இது ஃபர்ஸ்ட் ஹால்ல. அது இது இங்க ஒண்ணு இருக்கு. இந்த டோர்லாம் அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, அப்படியே வார்மா இருக்கும் இந்த இடம். குளிராது, நல்லா இருக்கும். ஆனா இப்ப நாங்க யூஸ் பண்ணதே இல்லை. எனக்கு ஞாபகத்துல வந்து நாங்க வந்து யூஸ் பண்ணதே கிடையாது. இந்த பிறந்த நாள்ல இருந்து எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 20 வருஷமா 25 வருஷமா இந்த வீட்டுக்கு வந்து போயிட்டு இருக்கேன். பாட்ட காலத்து தெரியல, யூஸ் பண்ணாங்கன்னு தெரியல. ஆனா நாங்க வந்து நான் இப்போ ஒரு 25-30 வருஷம் தான் எனக்கு நினைவு தெரிஞ்சு இங்க வந்திருக்கேன். நான் அதுக்கு முன்னால யூஸ் பண்ணாங்களா என்னன்னு தெரியல எனக்கு. இத பாருங்க, இந்த சுவிட்ச் எவ்வளவு பழைய காலத்து பாருங்க. இன்னும் நாங்க யூஸ் பண்றோம். சிலது வந்து உடஞ்சிச்சு, அதனால இந்த மாதிரி நாங்க ரெகுலேட்டர்லாம் இந்த மாதிரி இந்த ஷான்லியருக்கு இதை வச்சு விட்டோம். ஷான்லியர்ல மேல அந்த ஃபேன்சி லைட்டுக்கு அதை வச்சிருக்கோம். பாருங்க, இந்த லைட்டுக்கு அது, இந்த லைட்டுக்கு அது. சாதாரண பார்த்தீங்கன்னா மொத்த பல்பு இதுக்கு இந்த மாதிரி இது கனெக்ஷன்ல தான் இருக்குது. இது யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம் நாங்கள். இந்த பல்ப், இந்த சுவிட்செல்லாம் இப்போ கிடைக்காது. இது வந்து சத்தம் எப்படி கேட்குது, அந்த மாதிரி சுவிட்ச். இது பழங்காலத்து சுவிட்ச். ஃபோன் பார்த்தீங்களா, பழைய காலத்து ஃபோன். அந்த காலத்தில் யூஸ் பண்ணிடுறேன். இது எனக்கு பிடிக்கும் இந்த ஃபோன், அதனால எடுத்து வச்சிருக்கிறேன். இப்படி சுற்றி சுற்றி பேசுவாங்களே அது. இது ஒர்க்கிங் கனெக்ஷன். ஆனால் இப்போ வந்து இந்த லேண்ட்லைன் கனெக்ஷன்ஸ் எல்லாம் இப்போ கவர்மெண்ட்ல இல்லாம ஆக்கிது. இந்த ஸ்பெஷல் இந்த மலை பிரதேசத்தில் இல்லாம ஆக்கிட்டாங்க.
ஏன்னா அந்த மழை பெய்யறதுனால அதுக்கு மெயின்டெனன்ஸ் வருதுன்ட்டு கேபிள்லாம் கட் ஆகுதுன்ட்டு இன்னைக்கு வந்து சிடிஎம்ஏ ஃபோன்ஸ் கொடுத்துட்டாங்க, அதாவது மொபைல் ஃபோன் மாதிரி. அது லைப்ரரி போய் பார்க்கலாமா? நாங்கள் இப்போ லைப்ரரியில் இருக்கிறோம். இதை பார்த்தீங்கன்னா பழைய காலத்து லாக்கர், இரும்பு பெட்டி, பணம்லாம் அதில் தான் போட்டு வைப்பாங்க. பாருங்க, நான் வந்ததுக்கு இதை திறக்க முடியல, வெயிட் வேற. ஆனால் ஒன்றும் இல்லை உள்ளன்னு சொல்லிட்டாங்க. அது என்ன எழுதி இருக்கு அதில் பாரு, என்னமோ ப்ரௌன் அண்ட் கோவா, ப்ரௌன் அண்ட் கம்பெனி, கொலம்போ. அது மேலே என்ன எழுதிருக்கு? இந்த டாட் சேஃப் அப்படின்னு போட்டிருக்குது. ஸோ இதை ஒரு நாள் இந்த சாவி எடுத்து திறந்து பார்க்கணும். சாவி இருக்கும்னு நினைக்கிறேன்ல. ஆமா, இது எங்கே இருக்கணும் சாவி, இதை கேட்டு பார்க்கலாம். அம்மாட்ட கேட்டு பார்த்தா பண்ணலாம், சாவி திறக்கலாம். அது இதுதான் மாஸ்டர் பெட்ரூம். இந்த வீடு இவ்வளவு பெருசா இருக்கிறதால 3 பெட்ரூம் தான் இருக்கு. அதுக்கு உள்ளுக்கு பாத்தீங்கன்னா 2 ரூம் இருக்கும். அதான் ஒவ்வொரு பெட்ரூமுக்கும் 2 சப் ரூம்ஸ் இருக்கும். இது பாத்தீங்கன்னா ஹேண்ட்மேட் கார்பெட். இது என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஆப்கானிஸ்தான்ல வேலை செய்யும் போது வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. இங்க பாருங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி. இப்போ பாருங்க, அந்த மெயின் தான் ரூமு. இது மெயின் மாஸ்டர் பெட்ரூம் இதுதான். அப்புறம் ப்ளஸ் இது வந்து சேஞ்சிங் ரூம்வாங்க. இங்கே தான் அந்த ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணுவாங்க. இப்போ நாங்கள் வந்து யூஸ் பண்ணுறதுல அப்படி சும்மா சாதாரண ரூம் மாதிரி தான் வச்சுருக்கோம். இந்த சேர் பாருங்க, இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 80-70 வருஷம் சேர். இது ரொம்ப லோவா இருக்கும். இது வந்து இதுதான் சேஞ்சிங் ரூம் அப்படின்வாங்க. சேஞ்சிங் ரூம் முடிஞ்ச உடனே அடுத்தது வந்து ட்ரெஸ்ஸிங் சேஞ்ச், இது டாய்லெட், பாத்ரூம். இது இந்த டைல்ஸ்லாம் அப்படியே இது மாத்தாம வச்சிருக்கேன். பழைய இது போயிடும். இதெல்லாம் பழைய காலத்து. இதுதான் பாத்ரூம் நான் யூஸ் பண்றது. இப்போ ஏன்னா அம்மா வந்து மெயின் பாத்ரூம் தான் யூஸ் பண்ணுவாங்க. இது அப்புறம் இந்த சைடு வந்து டாய்லெட். இங்கே டாய்லெட், இது டாய்லெட். இந்த காரிடோர் வந்து இந்த இந்த மாதிரி வீடுகளில் இந்த கிளாசிக் ஃபீச்சர் இதுதான், நடுவில் இருக்கிற காரிடோர். இது வந்து இந்த வீட்டில் வந்து இட்ஸ் 94 feet, 94 அடி. இது அந்த கடைசியில் இந்த கடைசி வரைக்கும் 94 அடி. மேலே பாருங்க, இதுவும் அந்த ஒரிஜினல் பீஸ் தான். இது அங்கே உள்ள லைட் ஒன்று வச்சு அந்த லைட் ஒன்று போட்டிருக்குது. இந்த சீலிங் எல்லாம் அப்போ போட்ட சீலிங் இன்னும் மாற்றலை பாருங்க, அந்த டைமில் போட்ட சீலிங். இது டைனிங் டேபிள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய காலத்து டைனிங் டேபிள், நல்ல வுட்டில் செஞ்சது. அது வந்து ஆணியா அச்சியில் அப்படியே கனெக்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஒன்று பழகு அங்கே கீழே பாருங்க, இந்த டேபிளை தனியாக தூக்கிடலாம், ஒன்னொன்னு கனெக்ட் பண்ணிருக்கோம். இது இந்த வீட்டு வந்ததுலேருந்து இருக்கு, நல்ல பெரிய டைனிங் டேபிள். அப்புறம் இன்னொன்று முக்கியமான ஃபீச்சர் இந்த வீடுகளில் பார்த்தீங்கன்னா, பழைய வீடுகளில் இருந்து இது பார்த்தீங்கன்னா, அந்த இது ஆக்சுவலாக டின்னர் சாப்பிட்ற நேரம் கொஞ்சம் வெள்ளைக்காரங்களாம் என்ன பண்ணுவானுங்க, கதவை மூடிடுவாங்க, இந்த டோரை லாக் பண்ணிடுவாங்க. இந்த டோரை லாக் பண்ணிட்டு வீட்டில் வேலை செய்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கதவை தந்துட்டு இங்கே வந்து சாப்பாடு கொடுப்பாங்க. இங்கே வந்து அவங்களால இது இந்த லைனுக்கு அப்புறம் வர விட மாட்டாங்க, வெள்ளைக்காரங்க இந்த லைனுக்கு மேலே வர விட மாட்டாங்க. ஸோ இங்கே இடத்துல வந்து தான் அவங்க திங்ஸ் எல்லாம் கொடுக்கணும். அது இந்த டைனிங் ரூமுக்கு இங்கே உட்காந்து சாப்பிட்றது கொடுக்கணும். ஸோ அது வந்து ஒரு ஹேபிட். அது அவங்க வந்து விரும்ப மாட்டாங்க. இந்த வேலைக்காரங்கெல்லாம் முந்தி வெள்ளைக்காரங்க இருக்க நேரம் ஒர்க்கர்ஸ் எல்லாம் அவங்க டைனிங் ரூம்லாம் எடுக்க மாட்டாங்க அவங்க. ஸோ அதோட இது ஒரு கொலோனியல் ஹிஸ்ட்ரி, அதாவது கொலோனியல் அப்யூஸ், அதோட ஹிஸ்ட்ரி. இது வந்து நம்ம தமிழ் மக்களை நம்ம ஊர் மக்களை இப்படி தான் பிரித்து வச்சுருந்தாங்க, அடிமைப்படுத்தி. அதுக்கு அந்த லைனுக்கு வெளியே தான் நீங்கள் இருக்கணும், இதுக்கு என்டர் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அவங்க செலக்ட் பண்ணி இந்த வீட்டில் ஒரு 3 பேரை வேலைக்கு வைப்பாங்க. அவங்க மாத்திரம்தான் உள்ளே வர முடியும், மற்றவங்க யாரும் உள்ளே வர முடியாது. இந்த லைனை தாண்டி வரக்கூடாது அவங்க. பழைய காலத்து அந்த ஸ்டாண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், பீரோ, இது சும்மா ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாதிரி. இதெல்லாம் ஓல்டு மாடல் இப்படிதான் செய்வாங்க. ஆனா அவ்வளவு உறுதியா இருக்குது இத்தனை வருஷமா. இந்த பாருங்க, ஒரு ரூம்ல பாத்ரூம் கிச்சன் எல்லாம்
ஃப்ளோர் இப்படி தான் இருக்கும். இதுவும் பழங்காலத்து என்னன்னா அந்த பழைய போஸ்ட்லாம் உடச்சி போட்டு அப்படியே வச்சு அந்த சிமெண்ட்டில் பதிச்சு விட்டுருவாங்க. எல்லா டாய்லெட்ஸ் கிச்சனில் பார்த்தீங்கன்னா இதுதான், எல்லா டாய்லெட்ஸ்லையும் கிச்சன்லேயும் இது மாதிரி தான் இருக்கும். இந்த கதவை திறந்துட்டு போனேன். கீழே பார்த்தீங்கன்னா அது பழைய ஆஃபீஸ். எத்தனை ஆஃபீஸ் பில்டிங் இது. இந்த முந்தைய எஸ்டேட் அந்த ஃபேக்ட்ரிலாம் ஒர்க் பண்ணுறப்ப இதுதான் ஆஃபீஸ் பில்டிங். இதுக்கு சம்பளம்லாம் கொடுப்பாங்க. சம்பளம் கொடுக்குறது எல்லாம் இங்கே தான். இந்த கல்லு கூட பாருங்க, அந்த பாறை அப்படி இதெல்லாம் எப்படி கட்டியிருக்காங்க பாருங்க. இது அங்க கீழே போய் நின்று காட்டுங்க. அந்த பில்டிங் ஒரு கல்லு மேலே இருக்கு மாதிரி நல்லா தெரியும். இது இந்த கட்டெல்லாம் எப்படி இருக்கு பாருங்க. இப்போ இதெல்லாம் ஒரு பிரிட்டிஷ் காலத்தில் கட்டின கட்டு இதெல்லாம். அதான் இந்த மாதிரி இந்த டைமில் இது செய்கிறதே கிடையாது. இந்த மாதிரி வீடு செய்கிறதே கிடையாது. இந்த பாருங்க இப்படிதான். இந்த இதெல்லாம் பழைய இதெல்லாம் வீடு கட்டின டைமில் கட்டின சானிடேஷன் பைப்ஸ் இதெல்லாம் கல் இதெல்லாம். இந்த பாருங்க இந்த காவா போட்டது, இந்த கட்டு போட்டது எல்லாம் அந்த சைட் செஞ்சது தான். இந்த படியெல்லாம் கட்டினது அப்படி தான். இது மாத்திரம்தான் புதுசாக, இந்த சாரா மாத்திரம் தான் புதுசாக வந்தது. அது எல்லாம் பழசுங்க. முந்தைய காலத்து டெலிஃபோன் போஸ்ட் இது தான். டெலிஃபோன் வயர் கனெக்ஷன் இதில் தான் இருந்தது. இது பாருங்கள், இந்த பழங்காலத்து இது. இப்போ அதில் கனெக்ஷன்லாம் கழட்டி விட்டாங்க. அது எந்த கனெக்ஷனும் கிடையாது. இது சும்மா தான் இருக்குது. இது சும்மா நிற்கிதுங்க. பட் இட் யூஸ் டு பி த டெலிஃபோன் போஸ்ட். இங்கே பாருங்க, அந்த காலத்து பாத் ஸ்டப் இது வந்து இருந்துச்சு கொஞ்ச நாள் முன்னாடி கூட. இது ரொம்ப சில்லு தண்ணி, செம்ம வெயிட் இருக்கும். அது நகர்த்த கூட முடியாது. இதுல படுத்தெல்லாம் குளிக்கும். இதுக்காக சுடு தண்ணி போடணும்னா கரண்ட் அவ்வளோ போகும். அதனால எல்லாத்தையும் எடுத்துட்டோம். 1 2 3 டப்பு இந்த ஒரு பாத்ரூமுக்கும் இருந்துச்சு. இப்போ வந்து இதுல தண்ணி போட்டு மீன் போட்டுட்டோம். கொசு வந்து முட்டை போடக்கூடாதுல்ல, அதனால மீனை போட்டு விட்டுட்டோம். ஃபிஷ் டேங்க் ஆக்கிட்டோம். அவ்வளோதான். இப்போ நம்ம டெய்லி ஒர்க் பார்க்கலாம். இன்றைக்கி மிளகா அறுவடை செஞ்சாங்க, வந்து போட்டிருக்குது பேக்கெல்லாம். ஆனால் இதில் பார்த்திங்கன்னா அவ்வளவும் பழம் தான் வந்துச்சு. பாதி காய்னா பாதி பழம். எதனால் இப்படி பழுக்குதுன்னு தெரியல. நிறைய பழம். மிளகாய் இருக்கலாம், நம்ம தோட்டத்தில் இருக்கிற மிளகாய் இருக்க போகிறேன். கீழே இருக்கு எடுக்கிறாங்களே இன்னைக்கு அதில் இருக்குது. ஆனால் இந்த மிளகாய் நம்ம வீட்டு தோட்டத்தில் போட்டது. இலையை விளக்கிட்டு பாரு. இங்கே பாருங்க. இது நல்லா காரமாக இருக்கும். வீட்டு மிளகாய் நல்லா காரம். இன்றைக்கி ரம்ஜான்னால் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இருக்கிறாங்க. என்னோடய ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ் முஸ்லீம். அவங்க என்ன சொன்னாங்க, சமைக்காதீங்க, நாங்கள் பிரியாணி கொடுத்து விட்றோன்னு. அதனால் இன்றைக்கி நாங்கள் லஞ்சு சமைக்கலை. என்னோடய மாமியாரும் கொழும்புக்கு போயிட்டாங்க அவங்க பொண்ணு வீட்டுக்கு. நாங்கள் 2 பேர் தான். அதனால் சமைக்காமல் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் பிரியாணி வந்துச்சு. 2 பேர் கொடுத்தாங்க. இப்போ அவங்களுக்கு நம்ம திருப்பி ஏதாச்சும் கொடுக்கணுமேன்ட்டு அவங்களுக்கு தான் கொஞ்சம் காய்கறி எடுத்துகிட்ருக்குறேன். அங்கேருந்து பீன்ஸ் எடுத்துகிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் மிளகாய், கொஞ்சம் வாழைப்பழம் சீப்பு இருந்துச்சு, பெரிய வாழைப்பழம், அதை போட்டு கொடுத்துட்டேன். நம்ம எப்போவுமே எம்டியாக கொடுக்கக்கூடாதுல எது கொடுத்தாலும். அதனால் இதை ரிட்டர்ன் பண்ணுறதுக்காக இது. பூ வந்துச்சா? பூ வந்துச்சு. ஐயோ, பூச்சி வந்துச்சு. இங்கே பாருங்கள் மக்களே, நாங்கள் சொன்னோம்ல பூச்சி எப்படி வந்துடும். அந்த பிங்க் கலரில் பாருங்கள் ஒரு மாதிரி பூச்சி. இந்த எல்லாத்துலேயும் வந்துருக்குது. நல்ல பூ வந்துருக்குது. மருந்து அடிச்சு பார்ப்போம். மருந்து வேணாம் இல்லை, மருந்து அடிக்கல. நம்ம மருந்து அடித்தா காப்பாற்றலாம். எடுக்கிறேன். என்னோட முஸ்லீம் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் எல்லாருக்கும் என்னோட ரம்ஜான் விஷஸ் சொல்லிக்கிறேன். சந்தோஷமாக கொண்டாடுங்க. காட் பிளெஸ் யூ ஆல். இன்றைக்கி முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறவங்களாம் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. பிரியாணி சாப்பிடுவீங்க நல்லா. அப்படி ஃப்ரெண்ட்ஸு இல்லாதவங்கெல்லாம் பாவம், என்ன பண்ணுறது.
அவங்கெல்லாம் கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. உங்களுக்கெல்லாம் பிரியாணி கிடைக்கலையேன்னு கவலைப்படாதீங்க. நீங்களே சமைச்சு சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க. ஆமாம், 4-5 நாள் ஆகும். காய் தெரியுதா? எங்கே? ஆமாம், இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம போட்டிருக்கிறோம். பச்சை பட்டாணி. பச்சை பட்டாணி வந்திருக்குது. இந்த இங்கே இருக்கு, இந்த இங்கெல்லாம் பாரு, நிறைய இருக்கு பாருங்க. பாருங்க, நமக்கு சூப்பர். இனிமே ஃப்ரெஷ் பட்டாணி கிடைக்கும். என்னமோ தெரியல, இந்த கீரை நல்லா வளர்றத பார்த்தாலே சந்தோஷமாக இருக்கும். அறுவடை செய்யும் போது இன்னும் சந்தோஷமாக இருக்கும். பட்டர் பீன்ஸ் விதை அன்றைக்கி போட்டது இங்கே பாருங்கள், முளைக்குது. மழை வந்துடுச்சு. மஞ்சள் பீன்ஸ். அதுக்கப்புறம் இது போட்டாங்களே, இது அது முளைக்கல. வெண்டைக்காய் போட்டாங்க. இங்கே வெண்டைக்காய் போட்டாங்க. மல்லிப்பூ எடுக்க போகிறேன். நாட்டு பிடிச்ச மல்லி. இந்த மல்லி நாட்டு அடிக்காது, ஜாதி மல்லி தான் நாட்டு. உங்களுக்கு வித்தியாசமே தெரியலையே, நான் என்ன பண்ண முடியும்? இந்த மல்லி நல்ல வாசனை உங்களுக்கு காட்டுறேன். அங்கே ஜாதி மல்லி முன்னுக்கு இருக்குது தோட்டத்தில். இது நல்ல வாசனையாக இருக்கும். இங்கே பாருங்க, நான் சொன்னேன்ல அன்னைக்கு நல்லா மல்லிப்பூ பூக்கும் இதுலன்னு. நீயே வச்சுக்கோ மல்லியை. அதான் மல்லிப்பூவை பற்றி தெரியாது உங்ககிட்ட நம்ம பேசக்கூடாதே. அது ஜாதி மல்லி, அதுதான் சாணி நாத்தம் அடிக்கும். இது நல்லா இருக்கும் சொன்ன. இந்தா பாரு, பூ மல்லிப்பூ. இது அப்படியே அதில் பேன்லாம் காட்டும். சி, என் தலையில் பேன்லாம் கிடையாது. இங்கே பாருங்க, ஃபஸ்ட்டு அறுவடையே செய்யலை, இன்னும் அதுக்குள்ளே இது கிடைக்குது. அதுதான் முதல்ல, அது விட்டது தான் நம்ம மிச்சம் கிடைக்குது. ஆமாம், இப்போ நான் பீன்ஸ் எடுக்க வந்திருக்கிறேன். எடுக்கலாம். முத்தம் மாத்திரம் பார்த்தா இது சின்னதாக இருக்காது, சின்னது நிறையா இருக்கு. ஆமாம், அந்த ஒரு வாட்டி நாங்கள் முந்தி பீன்ஸ் போட்டிருக்கப்ப அது மாதிரி முந்தி பீன்ஸ் போட்டிருக்கப்ப நான் எல்லாரையும் சொல்லுவேன், பிஞ்செல்லாம் விட்டு எடுங்க, நல்ல முத்திர காய் மாதிரி எடுக்கணும் அப்படின்ட்டு. அப்போ இங்கே நம்ம தோட்டத்தில் ஒரு லேடி வேலை செஞ்சுட்டு இருந்துச்சு. அதை புழு எடுத்துருவேன் இங்கே பேர். அப்போ அதை சும்மா விளையாட்டுக்கு நான் என்ன சொன்னேன், பிஞ்சு மாத்திரம் பார்த்து எடுங்க அப்படின்னேன். அது சரிங்க தர, அது கரெக்டா டிசைனா பாட்டு சரிங்க தர அப்படின்னு. இல்ல அது எது சொன்னாலும் சரின்னு சொல்றது பழக்கத்துல. கந்தாய் 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 பிஞ்ச மாத்திரம் பார்த்து எடுங்க அப்படின்னு. சரிங்க தர. ரம்சான் சாப்பாடு வருது, அதுக்கு ரிட்டர்ன் இது கொடுக்கலாம். யாருக்கெல்லாம் பிரியாணி கிடைச்சிதுன்னு சொல்லுங்க. ரம்ஜான் பிரியாணி எங்களுக்கு கிடைக்குது. 2 பேர் கொடுக்குறாங்க. 2 இல்ல 3. இவரும் தருவார், ஃபர்ராபும் தருவார். 3 வரும். ரொம்ப பெருசு. இதெல்லாம் எவ்வளோ பெருசு. ஆமா, ஒரே நாள முத்திடுவது. பெருசை பார்த்து நீ அந்த இடத்துல நின்று எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இருக்க. அதெல்லாம் வேணாம், இருக்காது. அதை மாத்திரம் எடு, அதை மாத்திரம் எடு, அதை மாத்திரம் எடு. அதெல்லாம் இருக்காது, அது இருக்காது, அது இருக்காது. தொல்ல மக்களை அறுவடையை செய்ய முடியாது. பிஞ்சு நான் எடுத்துட்டு, அப்ப நீயும் கந்தாய் மாதிரி தான் பிஞ்சு எடுத்துக்கிட்டு இருக்க. பிஞ்சு அதெல்லாம் ஒரு காய் தான் இருக்குது, அந்த காய் மாத்திரம் தான், அது மாத்திரம் தான். அதெல்லாம் தெரியுதுல வெளியே, அதை பார்த்து நான் எடுக்கிறேன். இந்த சைட்ல இருக்கு, அங்க இருக்கு. இங்க பாருங்க, கீழே எவ்வளவு இருக்குதா. அதுல நல்ல காய், நல்ல காய். கல்ல நாயா ஃப்ரெஷ்ஷா இருக்குது.
இது நம்ம மிளகாய் தோட்டத்திலே போட்ட பீன்ஸு. நல்லா காய் வந்திருக்குது. அதில் வந்து கொஞ்சம் எடுக்கிறதுக்கு இருந்துச்சு, ஒரு 2 கிலோ மாதிரி. அதை தான் நான் எடுத்துகிட்டு போகலான்னு வந்தேன். இல்லைனா முத்திரும் அது. ஒரு செட்டு இப்போ எடுத்துடலாம். அதுக்கப்புறம் ஒரு 2-3 நாள் கழிச்சு எடுக்கலாம். நல்லா நிறைய காய் வச்சுருக்குது. கொடி ஃபுல்லாக காய் இருக்குது. தாராளமாக நிறைய எடுக்கலாம். பறிச்சாச்சு. கிளம்புறேன் வீட்டுக்கு. நடந்து போறியா? நடந்தே போன வரமாட்டேன். பைக் எடுத்துனா வரமாட்டேன். நடந்தே போறியா? பாய் சொல்லிட்டு போ. அடிக்கிற கேன் இதுதான் மருந்து அடிக்கிறது. இதுதான் குமாரியும் கௌரியும். குமாரியும் கௌரியும் வந்து மிளகா பறிக்க வந்திருக்காங்க. இந்த கௌரிக்கு டிரான்ஸ்ஃபர். கௌரி எப்பயுமே கொழுது தான் எடுக்கும். இது மிளகா பறிக்க வந்துச்சு. உங்க ஆடு? உங்க மாடு இன்னும் கீழே இருக்கா? அந்த கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குது பாருங்க. நூல் கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குது. இதுதான் இது போகணும். இதை கட்டி இது அப்படியே போயிட்டு மேலே வந்து 3 வரைக்கும் கட்டணும். இந்த பாருங்க கட்டி வச்சுருக்காங்க. 1 2 3. இதை இப்போ தான் கொக்கி விட்டுருக்கும் பாருங்க. அம்மா வந்துருக்கு அங்கே முளைச்சி வந்துருக்குது. நம்ம அன்னைக்கு ஃபஸ்ட்டு டே ஜபம் பண்ணிட்டு வந்து போட்டோம். இந்த விதை முளைச்சிச்சு தான். இங்கே ஒன்று குட்டி வருது. இங்கெல்லாம் கொஞ்சம் குட்டி. இப்போ நான் போட்டது ஒன்று பெருசாக இருக்குது. இன்னும் வரல. நான் கொஞ்சம் ஆழமாக போட்டேன் போல். மேலே இருக்கலாம் முதல்ல முளைக்குது. அதுதான் கொஞ்சம் மேலே போட்டிருக்கணும். இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. அப்படியே லைக் பட்டனை தட்டி விடுங்க. நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவோட உங்களை பார்க்குறேன். பாய்.